வணக்கம் வேலூர் மாவட்டம் மக்களே. இன்னைக்கு நாம பார்க்க போறது என்னன்னா, வெறும் 8000 ரூபாய் சம்பாதிக்கும் ஒரு பெண்ணுக்கு 13 கோடி ரூபாய் ஜிஎஸ்டி வரி கட்ட சொல்லி வந்த மெசேஜை பத்தி தான் பார்க்க போறோம். அப்படி என்னதான் அந்த மெசேஜ் வந்தது அந்த பெண்ணுக்கு? குடியாத்தம் அருகே ஒரு காலணி உற்பத்தி செய்யும் தொழிற்சாலையில் 8000 ரூபாய் சம்பளத்திற்கு வேலை செய்யும் பெண்மணிக்கு ஒரு அதிர்ச்சிகரமான மெசேஜ் வந்தது. அந்த மெசேஜ் என்னன்னா, 13 கோடி ரூபாய் ஜிஎஸ்டி வரி பாக்கி எனவும் அந்த பெண்ணுடைய வங்கிக் கணக்கு முடக்கப்பட்டுள்ளதாகவும் வந்த மெசேஜால அந்த பெண் கடும் அதிர்ச்சியாகி உள்ளார். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த நாகல் பகுதியை சேர்ந்த மகாலிங்கம் என்பவர் கார் ஓட்டுநராக இருந்து வராரு. இவருடைய மனைவிதான் யசோதா. இவர் குடியாத்தம் அருகே உள்ள தனியார் காலணி உற்பத்தி செய்யும் தொழிற்சாலையில் மாதம் 8000 ரூபாய் சம்பளத்திற்கு வேலை செஞ்சுட்டு வராங்க. இதனிடையே நேற்று முன்தினம் அவருடைய வங்கிக் கணக்கில் சம்பளம் போட்டிருக்காங்க. இந்த நிலையில தான் அவங்க இன்று பணம் எடுக்க அவங்களோட கணவன் மகாலிங்கத்தோட அருகேயுள்ள ஏடிஎம் மையத்துக்கு போயிருக்காங்க. அப்போது அவருடைய வங்கிக் கணக்குல போதுமான இருப்பில்லைன்னு மெசேஜ் வந்திருக்கு. அதனால அவங்களால பணம் எடுக்க முடியாத சூழலில் அவங்க கணக்கு வைச்சிருக்க தனியார் வங்கியை அணுகி அவங்க இது குறித்து கேட்டிருக்காங்க. வங்கி ஊழியர்கள் கிட்ட கேட்டபோது யசோதாவோட வங்கி கணக்கு ஆய்வு செஞ்சு பார்த்து அதுல 13 கோடி ரூபாய்க்கு ஜிஎஸ்டி வரி பாக்கி வைத்துள்ளதாகவும் அதனால தான் அவங்க வங்கி கணக்கு முடக்கப்பட்டுள்ளதாகவும் வங்கி அதிகாரிங்க தெரிவிச்சிருக்காங்க. உடனே யசோதா, கூலி வேலை செய்ய எங்களுக்கு எப்படி 13 கோடி ரூபாய் வரி பாக்கி கட்ட முடியும் என வங்கி அதிகாரிகளிடம் கேட்டிருக்காங்க. அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, நீங்க வேணும்னா சென்னையில இருக்கிற ஜிஎஸ்டி அலுவலகத்திற்கு போய் பாருங்க என சொல்லியிருக்காங்க. இதனால நொந்து போன யசோதா மற்றும் அவரது கணவர் மகாலிங்கம் ஒரு மாதம் ஃபுல்லா கஷ்டப்பட்டு உழைச்சு வந்த சம்பளத்தை எடுக்க முடியாமலோ என்ன செய்வது என தெரியாமலும் அங்கிருந்து சோகத்தோட கிளம்பி போனாங்க. ஒரு சாதாரண காலணி தொழிற்சாலையில கஷ்டப்பட்டு உழைத்து வேலை செய்த ஒரு பெண்மணிக்கு 13 கோடி ரூபாய் வரி கட்டணம் வந்த மெசேஜ் குடியாத்தம் மட்டுமில்ல, வேலூர் மாவட்டத்திலேயே பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கு என்பது நிதர்சனமான உண்மை. எனவே ஜிஎஸ்டி அதிகாரிகள் இது போன்ற அன்றாடம் கூலி வேலை செய்து பிழைக்கும் பொதுமக்களின் வங்கிக் கணக்கில் இது போன்ற தவறான ஒரு மெசேஜை அனுப்பக்கூடாது என்றும் வலுவான கோரிக்கைகளும் எழுந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. வாய்ஸ் ஆஃப் வேலூர் செய்திகளுக்காக உங்களுடன் பிராங்க்லின்.